நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட்டு வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. பட் லாங் ரன்க்கு எப்படி சார்? இல்ல அது வந்து அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த நாய் மேல அவங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த நாயை தத்து எடுத்து அதுக்கு காலர் போட்டு அதுக்கு வேக்சினேட் பண்ணி அவங்க வீட்டுல வச்சுக்கணும். தெருவுல நாய் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வளர்ந்த நாட்டிலையும் தெருவுல நீங்க நாய் பார்க்க முடியாது. நாய்க்குட்டி பிரியன்ற முறையில சொல்றேன். உங்களுக்கு நாய் மேல ஆசை இருந்தா அந்த நாயை கொண்டு போய் நீங்க வீட்டுல தத்து எடுத்து வச்சுங்க. தெருவுல நாய் இருக்கக்கூடாது, சாப்பாடை கொட்டக்கூடாது. ரோட்ல இருக்கிற எல்லா நாய் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பிடிச்சிட்டு கொண்டு போய் ஷெல்டர் மாதிரி கவர்மெண்ட்டே ஒரு ஊர்லயும் கட்டி அதுல விட்டுறணும். எல்லாத்துக்கும் ஸ்டெரிலைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து வேக்சினேட் பண்ணணும். இந்த இனப்பெருக்கத்தை நிறுத்த வேண்டும். இது வந்து ஒரு சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ராப்ளம். லைட்டா எடுத்துக்கூடாது. எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். இல்ல 2 இருக்கு, தோட்டத்துல 1 இருக்கு, பெக்கி டெய்ஸி 2 கோல்டன் ரிட்ரீவர் வச்சிருக்கேன். அவன் தான் எனக்கு உயிர். எனக்கு இந்த தெருநாய் பிரச்சனை பெரிய பிரச்சனை. $150 மில்லியன் ரேபிஸ் வேக்சினுக்கு செலவு பண்றோம். டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் நாய் கடிப்படுறாங்க. நாய் கடி மட்டும் இல்ல, நாயால டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து நிறைய பேர் கை கால் உடையும். அதனால இது வந்து இது பெரிய ஆக்கப்பூர்வமான தீர்வு காணணும். ஆனா அந்த தீர்வு காண்ற நிலையில இல்ல. ஏன்னா அதுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதுக்காக என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன்.